உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் இயற்கை சத்துப்பானம். இந்த மருத்துவத்தின் மூலம் தீரும் நோய்கள், உடல் வலிகள், மூட்டு வலிகள் மற்றும் அதிகப்படியான உடல் மெலிதல் உள்ள குழந்தைகளுக்கு உடல் புஷ்டி ஏற்படும். ஆண் பெண் வயதானவர்கள் அத்தனை பேருக்கும் புரதச்சத்து அதிகப்படியாக ஏற்பட்டு அவர்கள் உடலில் ஒரு வகையான அசுர பலம் ஏற்படும். உடலை இரும்பாக்கும் பல்வேறு வகையான பயன்களை தரக்கூடிய இயற்கை மாவு சத்து பானத்தை நாம் எவ்வாறு தயார் செய்யலாம் என்பதை பார்க்க போகின்றோம். மேலும் இதில் உள்ள பயன்கள் என்னவென்றால், அளவிற்கு அதிகமான புரதச்சத்தும் மற்றும் கார்போஹைட்ரேட் போன்ற மாவு சத்துக்கள் அத்தனை வகையான சத்துக்களும் ஏற்பட்டு உடலுக்கு தேவையான அடிப்படையான சத்துக்களை தரக்கூடிய அற்புதமான ஒரு மாவை இப்போது நாம் எவ்வாறு தயார் செய்து அருந்தலாம் என்பதை பார்க்க போகின்றோம். அதற்காக நமக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களை கொண்டே இந்த சத்து பானத்தை நாம் தயார் செய்ய போகின்றோம். தேவைப்படும் மூலப்பொருட்கள் அவல். அவலுக்கு அற்புதமான ஒரு ஆற்றல் என்னவென்றால், பசியை அதிகப்படியாக ஏற்படுத்தாமல் தேவையான பொழுது இந்த அவலை பசும்பால் இட்டோ சர்க்கரையுடன் சேர்த்தோ நாம் தினந்தோறும் உண்டு வந்தோமானால் உடலுக்கு அழகு மற்றும் பசியை போக்கும். வெறுமனே இதை வாயிலிட்டு மென்று தின்று வந்தோமானால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இதில் அளவுக்கு அதிகமாக உள்ளதால் நமக்கு தேவையான பசியை உடனடியாக அடக்கும். மேலும் அவலில் இருந்து நாம் பல்வேறு வகையான உணவு பதார்த்தங்களை செய்து கொள்ளலாம். அவல் பாயசம், அவல் பொரியல், அவல் வறுவல் போன்ற பல்வேறு வகையான பொருட்களை இதிலிருந்து நாம் தயாரித்து கொள்ளலாம். அவலை எந்த அளவிற்கு நாம் எடுத்துக்கொள்கின்றோமோ உடலுக்கு அந்த அளவிற்கு தேவையான சத்துக்களை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த அவல் ஆகும். அடுத்ததாக கம்பு. கிராமப்புறங்களில் அற்புதமாக அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இந்த கம்பு ஆகும். கம்பு பச்சையாக சாப்பிட்டால் உடலுக்கு வன்மை தரும். மேலும் நோய் நொடிகளிலிருந்து நம்மை தீர்க்கும். மூட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய வலிகளை, அதிகப்படியான வலிகளை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த கம்பிற்கு உண்டு. கம்பை கூழ் செய்து சாப்பிடலாம், கம்பை அடையாக செய்து சாப்பிடலாம். கம்பை வறுத்து அத்துடன் சீனி அல்லது பனவெல்லத்தை சேர்த்து சாப்பிட்டால் பெண்களுக்கு இடுப்பு பகுதியில் வரக்கூடிய நோயை தள்ளும். மேலும் சிறு குழந்தைகளுக்கு அளவுக்கு அதிகமான புரதச்சத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் கம்பாகும். கம்பை கூழாக இன்று வரை கிராமப்புறங்களிலோ அல்லது பல்வேறு இடங்களிலோ நாம் கம்பு கூழ் விற்பதை பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த கம்பங்கூழ் என்று சொல்வதற்கு அவ்வளவுக்கு அதிகமான மகத்துவம் இந்த கம்பிற்கு உண்டு. கம்பை தினந்தோறும் பயன்படுத்தி அடை, கம்பு அடை மற்றும் கம்பங்கூழ் மற்றும் கம்பை பிட்டு போன்ற பல்வேறு வகையான பொருட்களில் கம்பை பயன்படுத்தி வருகின்றார்கள். ஆகையால் நாம் அருகாமையில் கிடைக்கக்கூடிய இந்த கம்பையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக நறுமணம் ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் ஏலக்காய். பெண்களுக்கு அளவுக்கு அதிகமான நிறைந்த சத்துக்கள் உள்ள ஒரு பொருள் ஏலக்காய். அளவுக்கு அதிகமான ஆண்கள் இதை பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இதற்குள்ள குறைகள் சிற்றின்பத்தை குறைத்துவிடும் என்பதால் நாம் மிதமாகவே பயன்படுத்த வேண்டும். ஆண்கள் சுமார் 2 கிராம் அளவிற்கு பயன்படுத்தலாம், பெண்கள் 5 கிராம் அளவிற்கு பயன்படுத்தலாம். இது ஒரு சுவை ஊட்டி நறுமணம் தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் ஏலக்காய். ஏலக்காயை குடிநீரிட்டு குடித்தோமானால் வயிற்று பகுதியில் உள்ள அத்தனை குற்றங்களையும் நீக்கிவிடும். மேலும் ஏலக்காயை சிறிது தட்டி போட்டு நாம் குளித்து உடல் குளியலுக்கு அந்த தண்ணீரில் இட்டு குளித்தோமானால் உடல் நறுமணம் வீசும், கற்றாழை நாற்றம் நீங்கும். இதை வாயிலிட்டு 2-3 ஏலக்காய் மென்று தின்றோமானால் வாய் துர்நாற்றம் போகும். பற்களில் உள்ள குற்றங்கள் நீக்கி வாய்க்கு ஒரு வகையான நறுமணம் கிடைக்கும். ஏலக்காயை இனிப்பு மற்றும் உணவு பண்டங்களில் மிகுதியாக சேர்த்து வருகிறார்கள். ஆகையால் இந்த ஏலக்காயும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மக்காச்சோளம். காய்ந்த மக்காச்சோளங்கள், இதை ஆங்கிலத்தில் மெய்ஸ் என்று கூறுவார்கள். இந்த மக்காச்சோளங்களுக்கு அற்புதமான ஒரு ஆற்றல். உடம்பை பல்வேறு வகையான குற்றங்கள் இருந்து நீக்கும். மக்காச்சோளத்தை பச்சையாக நாம் சாப்பிடலாம். அவித்து அதை நாம் பாப்கார்ன் என்று சொல்கிறார்கள். அந்த பாப்கார்னாக இப்போது கடைகளில் விற்கின்றார்கள். இந்த மக்காச்சோளத்தை சீரகம் மற்றும் மிளகுத்தூள் தூவி இதை நாம் சாப்பிட்டு வந்தோமானால் உடலுக்கு தேவையான நல்ல கார்போஹைட்ரேட் பொருட்கள் மற்றும் புரதச்சத்து, தேவையான சத்துக்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் மக்காச்சோளம். ஆகையால் இந்த மக்காச்சோளத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கருப்பு எள்ளு. எள்ளில் 2 வகை உண்டு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு. நாம் எடுத்துக்கொண்டிருப்பது கருப்பு எள்ளு.
இந்த கருப்பு எள்ளிற்கு அற்புதமான ஒரு ஆற்றல் என்னவென்றால் எலும்பை பலப்படுத்தும், உடலை வன்மையாக்கும், அழகு தரும், மேனியை சுறுசுறுப்பாக்கும், இதில் உள்ள எண்ணெய் வித்துக்கள் நல்லது செய்யும். இது குறிப்பாக இந்த எள்ளு என்பதற்கு இதயத்தை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த எள்ளு ஆகும். ஆகையால் தான் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய எள்ளெண்ணெய் என்று சொல்லக்கூடிய நல்ல எண்ணெயை நாம் உணவில் பயன்படுத்தினால் இதயத்திற்கு உண்டான நோய்களை நீக்கும். குறிப்பாக இதய அடைப்புகளை உள்ளே சரி செய்யக்கூடிய அற்புதமான பொருள் இந்த எள்ளு. இளைத்தவன் என்று சொல்லக்கூடிய ஒல்லியாக இருப்பவர்கள் அனைவரும் இந்த எள்ளை தினந்தோறும் உண்டு வந்தால் அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான சதைகள் அதிகமாக வளர்ந்து அவர்கள் புஷ்டியாக வளருவார்கள். குழந்தைகளுக்கு அற்புதமான ஒரு சத்து பொருள். பெரியவர்களும் ஆண் பெண் அனைவரும் இதை எள்ளை தினந்தோறும் சாப்பிடலாம். அந்த அளவிற்கு இது ஒரு மகத்துவமான ஒரு பொருளாக இருப்பதால் எள்ளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கோதுமை, வீட் என்று சொல்வார்கள். கோதுமைக்கு நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் இதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தலாம். குறிப்பாக நீரிழிவு நோய் உள்ளவர்கள், டயாபெட்டிக் பேஷண்ட் என்று சொல்வார்கள், அவர்கள் இந்த கோதுமையை சப்பாத்தியாக செய்து சாப்பிடலாம். கோதுமை ரொட்டி, எண்ணெய் விடாமல் கோதுமை ரொட்டி செய்து சாப்பிட்டால் அவர்கள் உடம்புக்கு தேவையான பலம் கிடைக்கும். அனைவரும் கோதுமையை நீரில் ஊற வைத்து கோதுமை அல்வா போன்ற இனிப்பு பதார்த்தங்களாக இதை நாம் உட்கொண்டு வரலாம். கோதுமைக்கு அளவுக்கு அதிகமான நார்ச்சத்து நிறைந்திருப்பதால் நாம் கோதுமையும் பயன்படுத்தலாம். எவ்வளவுக்கு கோதுமையை நாம் பயன்படுத்தி வருகின்றோமோ உடலில் உள்ள கசடுகள் நீங்கும். குறிப்பாக வயிற்று பகுதியில் உள்ள கசடுகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் கோதுமை. இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கேஷ்யூநட் என்று சொல்லக்கூடிய முந்திரி. முந்திரி பாயசங்கள் மற்றும் இனிப்பு பண்டங்களில் அளவுக்கு அதிகமாக சேர்த்து வருகிறார்கள். இதற்கு அளவுக்கு அதிகமாக கொழுப்பு சத்து இருப்பதால் நாம் அளவோடவே பயன்படுத்த வேண்டும். இதை 5 கிராம் மேல் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் கொழுப்பு சத்து அதிகமாகி இரத்தத்தில் உள்ள குற்றங்களை அதிகப்படுத்துவதால் நாம் அளவோடு பயன்படுத்தினால் உடம்புக்கு மிகுந்த நன்மை, பலம், உடல் பலம் தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த முந்திரி. முந்திரி பழத்திலிருந்து புளிப்பு சுவையுடைய பானங்கள் தயாரிக்கிறார்கள். புளிப்பு சுவையுடைய பானங்கள் நாம் உட்கொண்டு வந்தால் நம் உடம்பில் உள்ள கசடுகள் நீங்கி அற்புதமான அழகை தரக்கூடிய முந்திரியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பாதாம் என்று சொல்லக்கூடிய பாதாம் பருப்புகள். இந்த பருப்பை நாம் பச்சையாக தின்னலாம் அல்லது நீரில் ஊற வைத்து பாதாம் பருப்பை அரைத்து அத்துடன் தேன் சேர்ந்து அந்த கலவையை உட்கொண்டு வந்தால் நமக்கு தேவையான அழகு மற்றும் தோல் சுருக்கங்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் பாதாம். பாதாம் ஆயில், பாதாம் எண்ணெய் இப்போது கடைகளில் விற்கின்றது. இந்த எண்ணெயை மேல் தோல் பூச்சாக நாம் பூசி வந்தால் அழகு மற்றும் தோல் சுருக்கங்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். இதற்கு அளவுக்கு அதிகமான சத்துக்கள் நிறைந்திருப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பாதாம் பருப்பை சாப்பிடலாம். இந்த பாதாம் பருப்பையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஜவ்வரிசி. ஜவ்வரிசிற்கு மூட்டுக்களில் உள்ள வலிகளை போக்கலாம். மூட்டு பகுதியில் உள்ள அழற்சியை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல். இதை பால் பாயசம் போன்ற இனிப்பு வகைகளில் இதை சேர்ப்பார்கள். இந்த ஜவ்வரிசியை சேர்த்து அந்த இனிப்பு பண்டங்களை உருவாக்கினால் சுவையாகவும் சாப்பிடுவதற்கு நன்றாகவும் இருப்பதால் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கேழ்வரகு என்று சொல்லக்கூடிய ராகி. கேழ்வரகை நாம் பல்வேறு வகைகளில் பல்வேறு உணவு சமாச்சாரங்களில் பயன்படுத்தலாம். கேழ்வரகு கூழ், கேழ்வரகு அடை, கேழ்வரகு ரொட்டி, கேழ்வரகு மாகு என்று பல்வேறு இடங்களில் இதை விற்பனை செய்கிறார்கள். கேழ்வரகு நம் மக்களிடையே தொன்று தொட்டு காலம் முதல் பரவி வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு பொருளாகும். கேழ்வரகை கிராமப்புறங்களில் கூழ் செய்து வெயில் காலங்களில், குறிப்பாக சித்திரை மாதங்களில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து நாம் தப்பிக்க அந்த கூழுடன் சிறிது மோர், வெங்காயம் சேர்த்து நாம் தினந்தோறும் குடித்து வந்தோமானால் உடம்பில் உள்ள வெப்பங்களை அகற்றும், வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களை சரி செய்யும், மலஜலங்களை பரிபூரணமாக ஜீரண மண்டலங்களை ஏற்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் கேழ்வரகு. கேழ்வரகை நாம் மாவாக அரைத்து அதனுடன் தினந்தோறும் பனை வெல்லம் அல்லது கற்கண்டு சேர்த்து குழந்தைகளுக்கு 1 டீஸ்பூன் அளவிற்கு கொடுத்து வந்தோமானால் அவர்கள் நன்றாக வளருவார்கள். உடலில் உள்ள வன்மை அதிகரித்து நன்றாக உடல் தேர்ச்சி பெறும். ஆகையால் இந்த கேழ்வரகையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். பார்லி என்று சொல்லக்கூடிய பார்லி அரிசி. இந்த பார்லியை டயாபெட்டிக் பேஷண்ட் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோயாளிகள் இதை கஞ்சியாக செய்து சாப்பிடுகிறார்கள். ஒரு அகில்கட்டை போன்ற அல்லது தேக்கு மரம் போன்ற உடம்பு வேண்டுமானால் பார்லி அரிசியை நாம் கஞ்சியாக செய்து சாப்பிடலாம்.
இனிப்பு சேர்த்து சாப்பிட்டால் இன்னும் சுவையாக இருக்கும். ஆகையால் இந்த பார்லி அரிசியும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை என்ற மூக்கடலை என்பார்கள். இந்த கடலையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதை நாம் சுண்டல் செய்து தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு நார்ச்சத்து, புரதச்சத்து, மாவுச்சத்து அத்தனையும் கிடைத்து குழந்தைகளுக்கு வளர்ச்சியை தூண்டிவிடும். ஆண்களுக்கு அளவுக்கு அதிகமான கைகால்களில் வலியை நீக்கும். மேலும் அவர்களுக்கு தேவையான சத்துக்களை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த கடலை. ஆகையால் இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இத்துடன் நாம் தேன், கொம்புத்தேன், பசுந்தேன், மலைத்தேன், செந்தேன் அப்படி பல்வேறு வகை இருப்பினும் நாம் எடுத்துக்கொள்வது கொம்புத்தேன் என்ற இந்த தேன் ஆகும். இந்த தேன் மிகவும் சுவை உடையதாக இருக்கும். இந்த தேனை நாம் தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் உடலில் ஏற்படக்கூடிய அழற்சி, நாவின்மை ஏற்படக்கூடிய சுவையின்மையை நீக்கும். நாவின் உள்ள நரம்புகளுக்கு சுவையை கூட்டித் தரும். மேலும் தோல் சுருக்கங்களை போக்கும். எந்த ஒரு மருந்துடன் தேனை நாம் சேர்த்தோமானால் அதனுடன் வேதியியல் வினை புரிந்து அந்த மருத்துவத்தை இரட்டிப்பு பலனாக அதிகரிக்க செய்வதில் தேனிற்கு நிகர் வேறொன்றும் இல்லை எனலாம். அந்த அளவிற்கு தேனை நாம் தினந்தோறும் உட்கொள்ளலாம். அளவிற்கு அதிகமான மருத்துவ குணம் இருப்பதால் இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இத்தனை பொருட்களையும் கொண்டு நாம் எவ்வாறு இயற்கை சத்து மாவு பானத்தை தயார் செய்யலாம் என்பதையும் பார்க்க போகின்றோம். ஏனென்றால் அந்நிய நாட்டு பொருட்களால் பல்வேறு வகையான பானங்கள் வந்து இப்போது அந்த பானங்களை அறிந்து வருபவர்களுக்கு சைடு எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் பக்க விளைவுகள் ஏற்படுகின்றன. அதனால் அவர்கள் அடிக்கடி மருத்துவரிடம் சென்று தேவையில்லாமல் பொருட்செலவும் மன உளைச்சலும் ஏற்படுகின்றன. அந்த மன உளைச்சலில் இருந்தும் பொருட்செலவில் இருந்தும் தம்மை பாதுகாத்து கொள்ள நம் பல்வேறு வகையான மூலிகை வைத்தியர்களும் சித்தர் பெருமக்களும் நமக்கு அருகாமையில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டே நாம் எவ்வாறு தன்னை உடம்பை உரமாக்கி கொள்ளலாம், பாதுகாத்து கொள்ளலாம் என்பதை கூறி வருகிறார்கள். அந்த வகையில் எத்தனை பொருட்களையும் கொண்டு நாம் எவ்வாறு இயற்கை சத்து மாவு பானத்தை தயார் செய்யலாம் என்பதை சற்று இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பாக நாம் எவ்வாறு இயற்கை சத்து மாவு பானத்தை தயார் செய்யலாம் என்பதை பற்றி பார்த்தோம். அதற்குண்டான மூலப்பொருட்களின் பெயர்களை பார்த்தோம். இப்போது அதன் செய்முறையை நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக கொண்டை கடலை என்று சொல்லக்கூடிய கருப்பு மூக்கு கடலையை நாம் ஒரு 50 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் அத்தனை பொருட்களையும் நாம் இளம் வறுப்பாக வறுத்து கொள்ள வேண்டும். அதற்காக இப்போது வாணலை நாம் சற்று சூடு செய்ய வேண்டும். சூடு செய்த அந்த வாணலில் இப்போது 50 கிராம் அளவிற்கு கருப்பு கொண்டை கடலையை எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக பார்லி என்று சொல்லக்கூடிய பார்லி அரிசியிலிருந்து ஒரு 50 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கேழ்வரகு என்று சொல்லக்கூடிய ராகியிலிருந்து ஒரு 50 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக முந்திரியை 10 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜவ்வரிசியை 50 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். பாதாம் பருப்பை நாம் முழுவதுமாக அதில் போட வேண்டும். அடுத்ததாக கோதுமை ஒரு 50 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். கருப்பு எள்ளு என்று சொல்லக்கூடிய எள்ளை நாம் ஒரு 50 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். மக்காச்சோளம் என்று சொல்லக்கூடிய மெய்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய மக்காச்சோளத்தை 50 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அடுத்ததாக அவல் 50 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். கம்பை 50 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். ஏலக்காயை 3 கிராம் அளவிற்கு சேர்த்தாலே போதுமானது. ஆகையால் ஏலக்காயை ஒரு 3 கிராம் அளவிற்கு சேர்த்தல். இத்தனை பொருட்களையும் நாம் வாணலில் இளம் வறுப்பாக பொன்னிறமாக என்று சொல்வார்கள், பொன்னிறமாக வறுக்க வேண்டும். ஏன் வறுக்க வேண்டும் என்றால் பொன்னிறமாக வறுத்தால்தான் அதில் உள்ள அந்த பச்சை வாசனைகள் பரிபூர்ணமாக நீங்கி அரைப்பதற்கு நமக்கு மிகவும் சுலபமாக இருக்கும்.
ஆகையால் தான் அத்தனை பொருட்களையும் நாம் பொன்னிறமாக வறுத்து கொள்ளவும். பொன்னிறமாக வறுத்துள்ள இந்த அத்தனை பொருட்களையும் நாம் இப்போது அரைத்து கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, அத்தனை மூலப்பொருட்களையும் நாம் இளம் வறுப்பாக வறுத்து கொண்டு இந்த சத்து மாவு என்பதனை இவ்வாறு நாம் அரைத்து வைத்துள்ளோம். இத்துடன் சேர்ந்த மூலப்பொருட்களை ஒருமுறை நாம் பார்த்து கொள்ளலாம். கேழ்வரகு, கம்பு, முந்திரி, பாதாம், மக்காச்சோளம், அவல், கோதுமை, பார்லி, கருப்பு கொண்டை கடலை மற்றும் ஏலக்காய், இவை அனைத்தும் சேர்ந்த அத்தனை பொருட்களையும் நாம் இவ்வாறு அரைத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த அரைத்த இந்த மாவை மிகவும் பார்ப்பதற்கு ஒரு அருமையான ஒரு சத்து மாவாகும். இதை முகர்ந்து பார்த்தா ஒரு நறுமணம் வீசும். ஏனென்றால் இதில் நாம் ஏலக்காய் சேர்த்துள்ளோம். ஆகையால் தான் இந்த பொருள் கெடாமல் நறுமணத்துடன் இருக்கும். இந்த சத்து மாவிலிருந்து நாம் இப்போது எவ்வாறு சத்து மாவு பானத்தை தயார் செய்யலாம் என்பதை பார்க்க போகின்றோம். அதற்காக நமக்கு தேவைப்படும் பொருள் 200 மில்லி அளவிற்கு பசும்பால். பசும்பால் மிகவும் காய்ந்த பாலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் காய்ந்த பாலில் தான் அளவிற்கு அதிகமான சக்தி உள்ளது. இந்த 200 மில்லி அளவிற்கு காய்ந்த பசும்பாலை எடுத்துக்கொண்டு அதில் நாம் அரைத்து வைத்துள்ள சத்து மாவை சுமார் 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அத்துடன் நாம் அரை டீஸ்பூன் அளவிற்கு தேன் சேர்க்க வேண்டும். இந்த 200 மில்லி பாலுடன் 1 டேபிள் ஸ்பூன் சத்து மாவு, அத்துடன் அரை டீஸ்பூன் அளவிற்கு தேன் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். இந்த 200 மில்லி பாலுடன் நன்றாக சத்து மாவு கலந்து விட்டிருக்கும். மேலும் அத்துடன் நாம் தேன் சேர்த்திருப்பதால் குடிப்பதற்கு மிகவும் சுவையாகவும் இருக்கும், நறுமணமாகவும் இருக்கும். அன்பான நேயர்களே, இந்த தேன் சேர்த்த சத்து மாவு சேர்த்த இந்த பாலை மாலை வேளையில் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும், காலை வேலை அல்ல மாலை வேளையில் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஆண் பெண் அனைவரும் தினந்தோறும் எடுத்துக்கொண்டால் அவர்கள் உடல் மிகவும் பலவீனமாக இருந்தாலும் உரம் போன்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டு உடலுக்கு தேவையான பலம் மற்றும் புரதச்சத்துக்கள் கொண்ட அற்புதமான பானமாக இது திகழ்கின்றது. ஆகையால் அனைவரும் இந்த இயற்கை சத்து மாவை பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பாக நாம் இயற்கை சத்து பானத்தை எவ்வாறு தயார் செய்யலாம், அதற்குண்டான மூலப்பொருட்கள் என்னென்ன, அதை செய்து அருந்தி வந்தோமானால் அதன் நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்த்தோம். இப்போது அதிலிருந்து நாம் ஒரு துணை மருந்தை எவ்வாறு தயார் செய்து கொண்டு உடல் ஒல்லியாக இருப்பவர்கள் எவ்வாறு சதை பிடித்து புஷ்டியாக மாறுவார்கள் என்பதற்குண்டான ஒரு மருத்துவத்தை இப்போது நாம் பார்க்கலாம். அதற்காக நமக்கு தேவைப்படும் மூலப்பொருட்கள் எள்ளு. பல்வேறு வகையான மருத்துவ பொருளாக பயன்படுகின்றது. இளைத்தவர்களுக்கெல்லாம் தினந்தோறும் எள்ளை சாப்பிட்டால் அவர்களுக்கு உடலில் சதைப்பிடிப்பு அதிகப்படியாக வந்து அவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் உடல் வன்மையுடன் காணப்படுவார்கள். ஆகையால் இப்படியான இந்த எள்ளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஏலக்காய், நறுமணம் வீசக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். சுவை ஊட்டியாகவும் மனமூட்டியாகவும் உடலுக்கு பல்வேறு வகையான நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருளாகவும் ஏலக்காய் இருப்பதால் குடல் பகுதியில் உள்ள அழற்சியை நீக்கி குடல் புண்களை நீக்கும் ஏலக்காயை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பனங்கற்கண்டு. பனங்கற்கண்டை நாம் தினந்தோறும் குடிநீரில் காய்ச்சியோ அல்லது சாதாரணமாக தின்று வந்தால் உடலில் உள்ள வெப்பங்கள் தணிந்து, குறிப்பாக இந்த கோடை காலங்களில் உள்ள வெப்பங்கள் தணிந்து உடல் குளிர்ச்சி அடையும். அடிப்பகுதியில் அடிவயிறு என்பார்கள், அடிவயிற்று பகுதியில் உள்ள உஷ்ணங்கள் கலைந்து உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை தரக்கூடிய பனங்கற்கண்டையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக தேன். தானும் கெடாமல் தன்னுடன் சேர்ந்த பொருளையும் கெடுக்காமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு சஞ்சீவியான இனிப்பு பொருள் தேனாகும். இந்த தேனை தினந்தோறும் நாம் எந்த வகையிலாவது குறைந்தது ஒரு 5 மில்லிகிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்டோமானால் உடல் சுருக்கங்கள் மற்றும் தோலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு அற்புதமான ஒரு மாமருந்து இந்த தேனாகும். ஆகையால் இந்த தேனையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
இப்பொழுது கருப்பு எள்ளில் இருந்து 10 கிராம், ஏலக்காயிலிருந்து 2 கிராம், பனங்கற்கண்டிலிருந்து 5 கிராம், இவை அத்தனையும் எடுத்து நாம் அரைத்து இவ்வாறு வைத்துள்ளோம். எள்ளு, பனங்கற்கண்டு, ஏலக்காய் இவை அத்தனையும் அரைத்த பொடியை நாம் இவ்வாறு எடுத்து வைத்துள்ளோம். இப்போது இந்த பொடியை எவ்வாறு பயன்படுத்தி உடல் மிகவும் மெலிந்து காணப்படுவர்கள், உடல் தேற்றான் போல் செயல்படும், தேற்றான் விதை போல செயல்படும். உடல் தேற்றான் என்பது அளவுக்கு அதிகமாக சதை பிடிப்பு ஏற்பட்டு அவர்கள் பார்ப்பதற்கு உடல் கட்டுடன் காணப்படுவார்கள். ஆகையால் இந்த மருந்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை இப்போது பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் ஒரு வெற்றிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே சூரணம் அல்லது பஸ்பம், லேகியம் போன்ற பொருட்களை நாம் வாழை இலை, வெற்றி இலை, அரச இலையில் தான் சாப்பிட வேண்டும். ஏனென்றால் இவை 3 இலைகளுக்கு அளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் உள்ளன. ஆக வெற்றிலையில் மருந்து பொருளை வைத்து சாப்பிட்டால் மருந்தின் வீரியத்தை இரட்டிப்பு செய்யும். வாழை இலையில் வைத்து சாப்பிட்டால் மருந்தை கெடாமல் பாதுகாக்கும். ஏனென்றால் வாழை நீருக்கு நஞ்சுத்தன்மை உரியக்கூடிய ஆற்றல் இருப்பதால் வாழை இலையில் வைத்து சாப்பிடலாம். அடுத்ததாக அரச நிலை, அரச இலையில் ஆக்சிஜன் சத்து அதிகமாக இருப்பதால் அந்த அரச நிலையில் வைத்து சாப்பிட்டால் அந்த பொருளின் தன்மை 2 மடங்காக மிகுதி பெறும். இப்போது நாம் இந்த சூரணத்தை வெற்றிலையில் 1 டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு டீஸ்பூன் அளவிற்கு இந்த சூரணத்தை வெற்றிலையை நாம் எடுத்துக்கொண்டு அத்துடன் நாம் ஓர் அரை டீஸ்பூன் அளவிற்கு தேன் சேர்க்க வேண்டும். தேன் சேர்த்த இந்த எள்ளு, ஏலக்காய், பனங்கற்கண்டு சூரணத்தை நாம் கைகளால் நன்றாக குழைத்துக் கொள்ளலாம். நன்றாக குழைத்து வைத்துள்ள இந்த சூரணத்தை உடல் மெலிந்தவர்கள், ஆண், பெண், குழந்தைகள் அனைவரும் ஒருவேளை மட்டும் காலை, மாலை, இரவு எந்த வேளையில் அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கின்றதோ அந்த ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்பல்ல, உணவிற்கு பின்பு சுமார் 5 கிராம் அளவிற்கு சூரணத்தை எடுத்து அதில் ஒரு 5 மில்லி அளவிற்கு தேன் சேர்த்து வாழை இலை, வெட்டி இலை, அரச நிலை ஏதேனும் ஒரு இலையில் வைத்து இந்த சூரணத்தை குழைத்து தினந்தோறும் அவர்கள் உண்டு வந்தார்களானால் உடல் இளைப்புத்தன்மை மாறி வன்மை ஏற்படும். மேலும் உடலில் உள்ள சதை பிடிப்பு அதிகப்படுத்தி அவர்களுக்கு தேவையான அழகையும் உடல் வன்மையும் தரும். அனைவரும் இந்த சூரணத்தை பயன்படுத்தி நலமாய் வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.